அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நிஃப்டி 50 வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, திங்கட்கிழமை என்ன நடந்தால் நம்ம வந்து என்ட்ரி கொடுக்கலாம், அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸான இன்றைக்கி ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஒன் டே டைம் ஃப்ரேமில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒன் டே டைம் ஃப்ரேமில் நம்ம ஒரு 2 மாதமாகவே வந்து இதை நோட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் வந்தால் மார்க்கெட் வந்து ஃபர்தராக கீழே இறங்கும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்த ஒன்று தான். அதே மாதிரி நம்ம நினச்ச மாதிரியே மார்க்கெட் வந்து நல்லாவே வந்து அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம என்றைக்குமே வரைஞ்சி பார்த்து தாங்க ஆகணும். ஒரு ப்ரீவியஸ் லோ வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நம்ம எல்லா இடத்துலையும் படிச்சிருக்கோம். இந்த இடத்துல பாருங்களேன், மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அதாவது நேற்று வியாழக்கிழமை ஒரு ப்ரீவியஸ் லோவுக்கு வந்து வந்திருக்காங்க. அதாவது இந்த இடத்த வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணி, இந்த சப்போர்ட் என்றைக்கு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 24ஆம் தேதி. இந்த இடத்தோட சப்போர்ட்டை மார்க்கெட் டச் ஆனோடனே ஒரு அப் ட்ரெண்டுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி கரெக்டாக இன்றைக்கி வந்து ஒரு 500 புள்ளிகள் நமக்கு வந்து மூவ் ஆனதை நம்ம இன்றைக்கி நம்ம பார்த்தோம். ஸோ இதை வச்சு மட்டுமே நம்ம வந்து ஒரு புல் மார்க்கெட் உள்ள போயிட்டோமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் நம்ம ஒரு புல் மார்க்கெட் உள்ள நம்ம என்ட்ரி ஆகலை. இன்னும் நம்ம வந்து ஒரு பியர் மார்க்கெட் உள்ளே தான் இருக்கும். ஆனால் இது வந்து கிராஷ் கிடையாதுங்க. இது வந்து கரெக்ஷனில் தான் இன்ன வரைக்கும் நம்ம மார்க்கெட் இருக்குது. நம்ம இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டவுன் ட்ரெண்டுன்னு நம்ம இதை எடுத்துக்க முடியாது. நம்ம வந்து ஒரு கரெக்ஷன் உள்ள தான் போயிருக்கோம். ஏன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்கிற மார்க்கெட் தொடர்ந்து எப்பயுமே ஏறிக்கிட்டே இருக்காது. ஒரு கரெக்ஷன் உள்ள போயிட்டு தான் அதுக்கப்புறமேட்டு தான் மறுபடியும் ஒரு நியூ ஹையை வந்து அச்சீவ் பண்ணோம். அது நம்ம மார்க்கெட்டில் நம்ம கண் கூட நம்ம ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ எது வரைக்கும் நம்ம இன்றைக்கி மார்க்கெட் போயிருக்காங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டே டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு இங்கே நல்லாவே தெரியும். இங்கே பாருங்கள், சப்போர்ட் இந்த இடத்துல எடுத்திருக்காங்க. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் தான் இன்ன வரைக்கும் நம்ம போயிருக்கோம். இதை கிராஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அடுத்த டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்த வந்து மார்க் பண்ணலாம். அதாவது 24,538. இந்த இடத்த கிராஸ் பண்ணாத வரைக்கும் இன்னும் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு புல் மார்க்கெட்டான வாய்ப்பு நம்ம இன்னும் எதிர்பார்க்க முடியாது. இன்ன வரைக்கும் நம்ம ஒரு பியர் மார்க்கெட் உள்ளே தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் லைனை எடுத்துகிட்டு, அதாவது மார்க்கெட் வந்து சப்போர்ட் ஆக்ட் பண்ணிட்டு 23,927 வரைக்கும் தான் மார்க்கெட் போயிருக்கு. இன்னும் வந்து ஒரு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ், அதாவது ப்ரீவியஸ் ஹையவே வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணலை இன்ன வரைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அப் ட்ரெண்டாக கேட்டிங்கன்னா இன்னும் வந்து ஃபர்தராக நம்ம வந்து புல் மார்க்கெட் உள்ள நம்ம என்ட்ரி ஆகலை, பியர் மார்க்கெட் உள்ளே தான் இருக்கும். இதுவே இந்த கேண்டில் வந்து கொஞ்சம் ஹை ஆகி 24,000 க்ளோஸ் வச்சுருந்தாங்க இன்றைக்கி அப்படின்னா, நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல் மார்க்கெட்டுக்கான முயற்சி வந்து எல்லாமே கையாளுவாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் நம்ம ஒரு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் வந்திருக்கோம். இதிலேருந்து மார்க்கெட் ஃபர்தராக கீழே வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெரிய நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா, ரஷ்யா உக்ரைன் வார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் சிவியராகவே போயிட்டுருக்கு. அந்த நியூஸ் ஏதாவது லீக் ஆகிருச்சு அப்படின்னா அடுத்து மறுபடியும் வந்து ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் போகும். அது எது வரைக்கும் போகும் அப்படின்னா 23,000 வரைக்கும் கரெக்டாக நமக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. 23,000 போயிட்டு அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் ரேலி ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அது நடக்கும் போது நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒன் டே டைம் ஃப்ரேமில் நம்ம 24,538 பிரேக் பண்ணாத வரைக்கும் நம்ம ஒரு பியர் மார்க்கெட் உள்ளே தான் இருப்போம். 24,538 பிரேக் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஒரு புல் மார்க்கெட் உள்ள என்ட்ரி ஆக முடியும். அதுக்கப்புறம் ஃபர்தராக அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம அது மார்க்கெட் போக போக நம்ம வந்து அதை பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம திங்கட்கிழமை பார்க்க வேண்டியது முக்கியமாக அதாவது நெக்ஸ்ட் வீக்கே கூட நம்ம எடுத்துக்கலாம். 24,538 பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸான 25,182க்கு போவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் தெளிவாக இருப்போம். அடுத்து வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமில், அதாவது இன்ட்ராடே பண்ணுறவங்க என்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் எப்படி நடக்குதோ அதை வச்சு தான் 5 மினிட்ஸில் வந்து நம்ம வந்து என்ட்ரி கொடுப்போம். நானும் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு 500 புள்ளிகள் அப் ட்ரெண்ட் கொடுத்துருந்தாங்க. அது எதனால் கொடுத்துருக்காங்கிறத நம்ம ஒன் டே டைம் ஃப்ரேம்லேயே பார்த்தோம்னா ஒரு ப்ரீவியஸ் சப்போர்ட் ஆக்ட் பண்ணதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த அப் ட்ரெண்ட் 1 ஹவரில் வந்து பார்க்கும்போது ஒரு 24,320 ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு, அதாவது திங்கட்கிழமை மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அப் ட்ரெண்டாக எடுத்துக்கலாம். ஆனால் இன்ன வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்தையும் நம்ம மெயினான இடத்தையும் இன்னும் ஒரு பிரேக் அவுட் பண்ணலை.
இதை வந்து நம்ம ஒரு அப் ட்ரெண்டாக கன்சிடர் பண்ணிக்க முடியாது. திங்கட்கிழமை என்ன நடக்கலாம் அப்படிங்கிறதுனா, சப்போஸ் பாசிட்டிவ் ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 24,320க்கு மேலே கிடைச்சிது அப்படின்னா ஒரு மார்க்கெட் அப் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம். பாசிட்டிவ் ஓப்பன் கிடைக்காம இதுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸில் ஆக்ட் பண்ணி மார்க்கெட் வந்து ஃபர்தராக கீழே தான் வரும். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேமில் 24,320 இதுதான் வந்து ஒரு ப்ரீவியஸ் ஹையாக எடுத்துக்க முடியும். இந்த இடத்த பிரேக் பண்ணால் நம்ம வந்து என்ட்ரி கொடுக்கலாம் தாராளமாக. என்ட்ரி கொடுத்தாங்க அப்படின்னா, பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா கரெக்டாக கரெக்டாக 24,320 ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு வந்து நமக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அடுத்த வீக்குக்கு நான் மொத்தமாக சொல்கிறேங்க, அன்னைக்கு திங்கக்கிழமைக்கு மட்டும் சொல்ல. அடுத்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 24,320 ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கரெக்டாக நம்ம டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீக்குக்கு இதுதாங்க 25,220 25,220 வரைக்கும் மார்க்கெட் போக வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் கீழே வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ப்ரீவியஸ் லோன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த இடம் தாங்க, இன்னைக்கு நேற்று நடந்த இடம் மட்டும்தான் 23,265 23,265 பிரேக் அவுட் பண்ணாங்க அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து நல்லாவே கீழே வரும் அப்படிங்கிறது நம்ம ஒரு மனசில் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். எனக்குமே ட்ரேட் பண்ணும்போது ஒரு எமோஷனலாக ட்ரேட் பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கங்க. அப்போனா நமக்கும் கொஞ்சம் வந்து ஒரு சேஃபாக இருக்கும். நம்ம விட்டதை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துக்கு நம்ம தள்ளப்பட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு மிகப்பெரிய லாஸஸ் வந்து சந்திப்போம். அப்புறம் ஷேர் மார்க்கெட்டே நம்ம வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தாங்க நம்ம போவோம். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் பண்ணுங்கள். ப்ராஃபிட் இருந்தாலும் சரி, லாஸாக இருந்தாலும் சரி. அதோட ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அன்னைய டே நம்மளோட டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருப்போம். லாஸ் வந்துச்சுன்னா லிமிட்டட் லாஸ்லேயே வெளியே வந்துட்டு இன்னைக்கு நமக்கு நம்ம டே இல்லை அப்படின்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிருங்க. ஓகேங்களா. அடுத்து 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தாச்சு. 5 minute டைம் ஃப்ரேமில் பார்க்குறோம். 5 minutes டைம் ஃப்ரேமில் ப்ரீவியஸ் ஹைன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்தது தாங்க. ஸோ இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, $23,955 இதை பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா ஃபர்தராக மேலே வந்து போகலாம். 5 minute டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் 5 minute டைம் ஃப்ரேமில் பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த பிரேக் அவுட் வந்து நான் கன்சிடர் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டைம் ஃப்ரேமாக தான் இருக்கும். ஏன்னா அதை பிரேக் அவுட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு புல்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. பியர்ஸாக இருந்தாலும் சரி அதுலேயே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. 5 minutesை பொறுத்த வரைக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் நமக்கு இருக்கும். அதனால தான் 5 minutesை வந்து மேக்ஸிமம் நான் வந்து கன்சிடர் பண்ணிக்க மாட்டேன். 1 hour டைம் ஃப்ரேமில் நமக்கு பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும்தான் அங்கே நம்ம என்ட்ரியை கொடுப்போம். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா 5 minute டைம் ஃப்ரேமில் இந்த லோவை கட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த லோ வந்து பார்த்தீங்கன்னா 23,700 23,690 தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கங்க. 23,700 பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து இது வரைக்கும் வரலாம். அதாவது எது வரைக்கும்னா 23,450 வரைக்கும் கீழே வரலாங்க 5 minute டைம் ஃப்ரேமில். திங்கக்கிழமை நடக்க போகிறது இதுதாங்க. எனிவே வந்து நம்மளது வந்து ரொம்பவே சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணும் போது எமோஷனல்ஸை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிங்க. அப்படி பிகினர்ஸ் உள்ளே வராங்க அப்படின்னா பேப்பர் ட்ரேட் பண்ணி பழகிட்டு அதுக்கப்புறமேட்டு ரியல் மணியை வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா எடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரியல் மணியை வச்சு ட்ரேட் பண்ணும்போது நமக்கு எமோஷன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது நம்ம மார்க்கெட்டில் வந்து ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை தான் நமக்கு உண்டாக்கும். இதுவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு அது நம்ம மணி இல்லை, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஜிட்டலான ஒரு அக்கௌண்ட் தான், அது ரியல் மணி கிடையாது. ஓகேங்களா. நானும் அந்த மாதிரி தான் வந்து பழகிக்கிட்டு இப்போ வந்து உள்ளே வந்து ஓரளவுக்கு சக்ஸஸாக போயிட்டுருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி பேப்பர் ட்ரேட் பண்ணி பழகிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து நம்ம ரியல் மணியை போட்டு ட்ரேட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்லுது,